ஒரு வீடு இல்லைன்னா மனம் வாங்குறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட பெரிய முடிவு. அதனால கண்மூடித்தனமா வாங்காம ஒரு செக்லிஸ்ட் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டிப்பீங்க. முதல்ல நீங்க வாங்குற சொத்து சட்டப்படி சரியா இருக்கான்னு, அதாவது லீகல் கிளியரன்ஸ் பாருங்க. சொத்தோட ஆவணங்கள் ஒரிஜினலா அதுக்கு முன்னாடி யாரு பேர்ல இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அடகு வச்சு லோன் எதுவும் வாங்கி இருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. இதுக்கு ஒரு நல்ல வழக்கறிஞரோட உதவி ரொம்பவே முக்கியம். அடுத்து நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி கவர்மெண்டோட அங்கீகாரம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. வீட்டு மனையா இருந்தா டிடிசிபி இல்லனா சிஎம்டிஏ அங்கீகாரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. விவசாய நிலத்தை குடியிருப்பா மாத்தி இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அங்கீகாரம் இல்லனா பேங்க் லோன் கூட கொடுக்காது. மூணாவது பண விஷயத்தை பாருங்க. உங்க பட்ஜெட் எவ்வளவு, லோன் எவ்வளவு கிடைக்கும், ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு எவ்வளவுன்னு எல்லாத்தையும் கணக்கு போடுங்க. ஹிடன் காஸ்ட் எதுவும் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சொத்தோட மார்க்கெட் மதிப்பு என்னன்னு விசாரிங்க. நாலாவது இருக்கிற இடத்தை பாருங்க. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், வேலை பார்க்க இடம் இது எல்லாமே பக்கத்துல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் வெள்ளம் வர பகுதியா, அப்படி இல்லைன்னா ஏதாவது பஞ்சமி நிலம், கோவில் நிலம், ட்ரஸ்ட் நிலம் மாதிரி சர்ச்சை இருக்கிற பகுதியான்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது, ஒருவேளை அது அடுக்குமாடி குடியிருப்பா இருந்தா பில்டரோட ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. அவர் ஏற்கனவே கட்டி முடிச்ச பில்டிங்ஸை போய் பாருங்க. அவங்க சொன்ன டைம்ல டெலிவரி பண்ணிருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலா பேங்க் லோன் கொடுத்தாலும் ஒரு வேல்யூவேட்டர் அந்த சொத்தை வந்து பார்ப்பாரு. அவர் சொல்ற மதிப்பு தான் ஃபைனல். அதனால எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து அவசரப்படாம இந்த ஒரு பெரிய முடிவை எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.